ஸ்டூடெண்ட்ஸை வெறுப்பேற்றலாமா? தாராளமாக வெறுப்பேற்றலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, எல்லாரும் பேப்பர் கொடுங்க. ஆமாம், ரக்குனை மவுசுன்னு எழுதுவேன்னு நினச்சே பார்க்கல. இது எப்படி உனக்கு கேட்டாச்சு? அது ஒன்றும் இல்லை கைஸ், என்ன பண்ண போகிறேன், தப்பாக மார்க் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வெறுப்பாகிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார் எப்பவும் போல இந்த வாட்டியே சென்டம் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே காய போட்டுருங்க ரிதன்யா. நிறைய தப்பு. சான்ஸே இல்லை, ஆன்சர் தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்லை சார். நான் என்ன பொய்யா சொல்கிறேன், போய் பொறுமையாக செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிவானி, உங்களுக்கு சிங்கம் எப்படி ஷீப் ஆச்சு? நாங்கள்லாம் அது சிங்கம் தான் கூப்பிடுவோம். ஓகே, செகண்ட் ஒன் கரெக்டு, தேர்ட் ஒன் கரெக்டு. சார் அதெல்லாம் அப்படிதான் சார். வட்டா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அருண் எப்போவுமே கரெக்டாக எழுதுவார். இந்த வாட்டி அவருக்கு எல்லாமே தப்பு போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. பீக்கர், ஃப்ராகு. என்ன அருண், மவுஸ் எப்போ ஃப்ராக் ஆச்சு? பரவாயில்ல, ஜீப்ரா. சார் கரெக்டா தான் தப்புன்னு போடுறீங்க. இதெல்லாம் எதிர்த்து கேட்க ஒருத்தன் வருவான். வந்தா பார்த்துப்போம்.